இன்னைக்கு ஒரு புது கண்டென்ட் அப்படின்றத விட ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்க. இது எப்போருந்தே என் மனசில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் என்னன்னே சொல்லிடுவோமே, புக் சஜஷன் தான் இதுவும். ஆனால் நான் எந்த புக்கும் சஜஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்காக வேணா ஆட் பண்ணுறேன் அந்த இமேஜஸை. பட் நான் உங்களுக்கு எந்த புக்கும் சஜஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. பட் ஆனால் நீங்களா எப்படி எப்போ பார்த்தாலும் யூடியூப்ல ஒரு புக் சஜஷன் வீடியோ பார்க்காம வேறு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது நம்ம சில புக்ஸை தேடி கண்டுபிடிக்க அப்படின்ற விஷயத்தை தான் நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக். இன்னைக்கு இது ரொம்ப நாளாக என் மனசில் ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ரொம்ப ஒரு என்னோட ரீடிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண புதுசில் நான் ஒரு புக் படித்தேன், வாசிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அடடா, குட்டி குட்டி புக் சஜஷனில் இந்த புக்கை சேர்க்காம விட்டோம். ஓகே, வாசிப்பது எப்படி அப்படின்னு ஒரு புக் படித்தேன். அந்த புக் வந்து ஒரு 100 pages தான் இருக்கும். பட் ஆனால் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே இருக்குது. ஓகே, அதில் ரொம்பவுமே என்ன இம்பேக்ட் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டால், நியூஸ் பேப்பர் ரீடிங். ஓகே, நியூஸ் பேப்பரில் நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் ரீட் பண்ணாமல் இன்னும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது, என்னென்ன நியூஸ் பேப்பர்லேருந்து நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தேன். என்னென்னா, வேலை கிடைக்கல, எங்கே வேலை இருக்குன்னு தெரில அப்படின்னு ஒரு பர்சன் போயிட்டு இருக்கப்ப இன்னொரு பர்சன் நியூஸ் பேப்பர்லேருந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இன்னொரு பர்சனுக்கு வேலைக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வேலைக்குன்னு மட்டும் கிடையாது, நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் நியூஸ் பேப்பரில் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்க நேரத்தில் எனக்கு நியூஸ் பேப்பரோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுது. ஓகே, நியூஸ் பேப்பரும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து அந்த புக்கை படிச்சப்போ எனக்கு புரிஞ்சுது. அது என்னோட ரியல் லைஃப்லையும் வந்து ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நியூஸ் பேப்பரில் வர ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டையும் யாருமே பார்க்கறதில்ல. எல்லா பக்கமும் எல்லா வேலைகளுக்கான வாய்ப்பும் இருந்துகிட்டே இருக்குது. பட் ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியறதே இல்லை. அப்படி பார்த்து தான் நானும் ஒரு பக்கம் வேலைக்கு போனேன். அப்படி இருக்கையில எனக்கு அதுக்கான ரெஸ்பெக்டும் அதிகமாகுது. ஓகே, நியூஸ் பேப்பரை பார்த்து நம்மளால வேலைக்கு கூட போக முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க வேலை இல்லை, எங்கே வேலை இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறப்ப நியூஸ் பேப்பரை பார்த்தாலே ஈஸியாக அதுக்கான வழி கிடச்சேன். சரி, ஓகே, இதை பற்றி ஏன் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அதே நியூஸ் பேப்பரில் நான் வேலை பார்த்த பக்கமும் பார்த்துருக்கேன். நான் அந்த தினமலர் நியூஸ் பேப்பரில் ஒரு சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன், சனிக்கிழமை வருமா என்னன்னு எனக்கு தெரியல. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், புக் சஜஷன் பண்ணுவாங்க. ஓகே, புதுசாக வந்த ஏதாவது ஒரு புக்கோ இல்லை பழைய புக்கோ ஏதோ ஒரு புக்கை வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாமே அதுக்காக ஒதுக்கி அந்த புக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓகே, புக் சஜஷன்ஸும் வந்துட்டுருக்கா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பார்த்து படிக்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கணும். வைங்களேன், நியூஸ் பேப்பரில் கூட புக்கிஷான கண்டென்ட்டாக தேடி தான் படிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு ஜாலி, அது செம ஃபீல். ஸோ வெளிப்படையாக சொல்லணும்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால மட்டும்தான் அதை போட்டுட்ருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, இதெல்லாம் ஒரு சைடு, இதெல்லாம் என் மைண்ட்குள்ளே ஓடிட்டு இருந்த விஷயங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணார். நான் அவர்கிட்ட கேட்குறேன். அவர் வந்து ரொம்ப புதுசாக ஆத்தர்லாம் சொல்கிறாரு. இப்போ தான் நான் கொஞ்சம் இந்த ஃபேமஸான ஆத்தரை விட்டு வேறு ஆத்தர் பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தது இந்த இயரில் தான். ஸோ அவர் சொல்கிறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ வருஷமாக புக் படிக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளோ புக்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்றப்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாரு. பார்த்தா புக் சஜஷன், இதில் நியூஸ் பேப்பர். ஓகே, நியூஸ் பேப்பர்லேருந்து புக் சஜஷன் அனுப்பினோன்னையும் எனக்கு பார்த்துட்டு எப்பயும் எனக்கு டக்குன்னு நம்ம பார்த்தது தான் ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ எனக்கும் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த புக் சஜஷன்லாம் படித்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணி வைக்கணும்னா நோட் பண்ணி வச்சாச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்து எப்படி அவர் அமிச்ச நியூஸ் பேப்பர் வந்து தி ஹிந்து. ஓகே, ஹிந்துவில் வந்து சாட்டர்டே, அதுலேயும் சாட்டர்டேன்னு தான் நினைக்கிறேன், வீக்லி ஏதோ ஒரு டேயில் இந்த மாதிரி புக் சஜஷன் ஒரு ஆர்டிக்கலாக போட்டுட்ருக்காங்க. ஏதோ ஒரு டேயில் தி ஹிந்துவில் குறிப்பிட்ட புக்ஸ் ஒரு 5 to 10 புக்ஸ் பற்றி சஜஷன் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதை அவர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சார். அனுப்பின உடனே நானும் சரி ஓகே இந்த இதை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம், நம்மளோட யூடியூப்பில் இருக்க வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது, இப்படி கூட ஆத்தர்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிருந்தோனையும் அவர் அனுப்பிச்சதை வச்சு ஒரு 2-3 புக் வந்து சஜஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சேன். அது அவர்கிட்டையும் சொன்னேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நான் இதை என்னோட யூடியூப்க்கு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டார். ஸோ அந்த ஒரு புக்ஸை பார்ப்போம். ஓகே, அதில் ஒரு 2 புக் மட்டும் சொல்கிறேன். ஒன்று வந்து அகதியின் கதை. இது வந்து ஈஸியான இங்கிலீஷில் முத்துலிங்கம் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. டிரான்ஸ்லேஷன் வந்து தமிழில் கவிதா முரளிதரன். இங்கிலீஷில் வேர் காட் பிகின்னு வெஸ்ட்லேண்ட் பப்ளிகேஷனில் வந்திருக்கு இந்த புக். ஸோ இந்த புக் வந்து எதை பற்றி அப்படின்னு கேட்டால், ஸ்ரீலங்காவிலேருந்து கனடாவுக்கு படகுல தப்பிச்சு போன தமிழர்களை பற்றின கதை. ஓகே, அப்போ படகுல போகையில் இருந்த ஜேர்னியா இல்லை கனடா போகையில் இருந்த ஜேர்னியா அப்படின்லாம் கிடையாது. இன்கேஸ் இந்த மாதிரி ஓகே ஸ்ரீலங்காவிலேருந்து கனடா போனால் ஒரு தமிழர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த புக்கை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் 2வது புக் வந்து முதிரா கதிர் அப்படின்னு சொல்லி ஒரு புக். இந்த புக் எதை பற்றினது அப்படின்னு கேட்டால், ஒரு ஸ்கூல் பொண்ணு கிளாஸில் ஏதோ கான்வர்சேஷன் அவங்க டீச்சரோட பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கான்வர்சேஷனில் கடைசியில் அந்த டீச்சர் சொல்கிறாராம், உனக்கு கல்யாணம்னா என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லி. அதுக்கு இந்த ஸ்கூல் பொண்ணு சொல்கிறானா, எனக்கு கல்யாணம் அப்படின்னா அப்போ நீங்கள் இருக்க மாட்டீங்களே சார் அப்படின்னு சொல்லி.
ஸோ இதை சொன்ன உடனே இதை வீட்டில் போய் அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட சொல்லும்போது அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கடைசியில் கல்யாணத்துக்காக போய் அவரோட சாரை வந்து இன்வைட் பண்ணிட்டு வரா அந்த ஸ்கூல் பொண்ணு. ஸோ எதனால அவள் போய் இன்வைட் பண்ணிட்டு வரா அப்படின்னு பார்க்கல, அப்படி இன்வைட் பண்ணும்போது தான் அவளோட குற்ற உணர்ச்சியே குறைஞ்சிருக்கு, கில்ட்டி கான்ஷியஸே கம்மியாயிருக்கு அப்படின்ற மாதிரி கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, சில நேரத்தில் யதார்த்தமாக நம்ம யாரையாவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். பட் ஆனால் அது உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ சொல்லிட்டோமே, சாரி நான் இப்படி சொல்லிட்டேன், சாரி நான் இப்படி சொல்லிட்டேன், சாரி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். பட் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்களே நம்மளை மன்னிச்சாலும் நம்மளை சில நேரத்தில் மன்னிச்சுக்கிறது இல்லை. ஸோ கில்ட்டி கான்ஷியஸ் அப்படின்றது அதுதான், நம்மளே மன்னிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் குழந்தை எதாச்சியாக சொன்ன ஒரு வார்த்தையை ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்குள்ளே போய் அவள் அதை விட்டு வெளியே வர்றது எவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்குது. மறுபடியும் அவள் வளர்ந்து கல்யாணத்துக்கு போய் அவள் டீச்சரை கூப்பிட்டு வரப்போ தான் அவள் கில்ட்டி கான்ஷியஸ் வந்து சரியாகுதா அப்படின்றது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை ஏன் சொல்கிறேன்னா, அந்த புக்கை பற்றி சஜஸ்ட் பண்ணும்போது அந்த நியூஸ் பேப்பர்லேயே அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு குற்ற உணர்வு அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. பட் ஆனால் அவளோட கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவள் திருப்தி அடையிறான்ற மாதிரி கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க புக்ஸ் வந்து இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாத்தோட கிளிப்ஸையும் நான் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக உடஞ்சிரும், பிக்சல் உடஞ்சிரும், உங்களால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு திங் என்னென்னா, அந்த இமேஜஸ் அமிச்சார் இல்லையா நியூஸ் பேப்பர்லையும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும், இதை நோட் பண்ணி தான் நான் வந்து படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, சின்ன வயசுலேருந்து ஒரு நோட் பேடில் நியூஸ் பேப்பரில் வர எல்லா புக்ஸ் சஜஷனையும் நோட் பண்ணி வச்சுருக்காரு. அது அவருக்கு பிடிச்சதா இல்லை எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சாரான்னு தெரியல. பட் ஆனால் நிறைய ஒரு 2 குட்டி டைரி ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்மளா கேட்கல, பட் ஆனால் அவர் சொன்னது என்னென்னா, நான் உங்களுக்கு என்னோட நோட் பேட் அனுப்பி வைக்கிறேன். எப்படி அவர் ரொம்ப ஒரு 10 வருஷம் 12 வருஷம் நான் மினிமம் சொல்கிறேன், இது இருக்கும், மினிமமாக இருக்கும், ஒரு 5 வருஷமாவது இருக்கும்னு வைங்களேன். ஏன்னா அவ்வளோ புக் சஜஷன் வந்து வீக்லி வரணும்னா 2 நோட் பேட் ஃபுல்லாகணும்னா கண்டிப்பாக இருக்கும், ஒரு 5 வருஷமாவது இருக்கும். ஸோ அத்தனை வருஷமாக அவர் வந்து நோட் பண்ணி வச்சிருந்த அந்த நோட் பேடை அப்படியே எனக்கு கொரியர் பண்ணி விட்டார். அதோ பார்த்துட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன். எதனால் அப்படின்னு கேட்டால், இது இன்னும் நிறைய பேர்த்த போய் சேரும்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அந்த நோட் பேட் என் கைக்கு வந்தப்போ உள்ள எக்கச்சக்க புக் இருக்குது, எப்படி எனக்கு சூஸ் பண்ணுறதுனே தெரில, எல்லாருமே புதுசு. அது எல்லாமே நியூஸ் பேப்பரில் மென்ஷன் பண்ண புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஸோ என்ன பண்ணேன், எனக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, எனக்கு பிடிச்சது, படிக்கணும்னு தோணுது, அந்த ஆல்ரெடி கேள்விப்பட்டது, அது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட நான் நோட் பண்ணதே ஒரு 100க்கு மேலே போயிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ அதில் நான் ஒரு பேஜ் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறேன். எதனால் அப்படின்னு கேட்டால், எல்லாத்தையும் ஈஸியாக நம்மளே வந்து கொடுத்துடக்கூடாதுல்ல. இந்த வீடியோ நான் போடுறதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்கேஸ் எங்கேயாவது நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா தொலாவி பாருங்கள், திருப்பி பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு புக் ரெக்கமெண்டேஷன் இருக்க தான் செய்யும். ஸோ இனிமேல் எங்கே நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்தாலும் அட்லீஸ்ட் புக் ரெக்கமெண்டேஷன், ஏன்னா நிறைய பேர் நியூஸ் பேப்பரே தொட மாட்டாங்க, நானும் தொட மாட்டேன். பட் ஆனால் இனிமேல் சும்மா புரட்டி பாருங்கள், பிக்சர்ஸ்க்காக இல்லாமல் நிறைய ரெக்கமெண்டேஷனுக்காக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் கம்மியான புக்கை மட்டும் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, கம்மியான புக்னா நேமும் ஆத்தர் பேரும் மட்டும் மென்ஷன் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோவும். ஓகே, ஊதா நிற செம்பருத்தி பை பிரேம், சோழகர் தொட்டி சா பாலமுருகன், வெலிங்டன் சுகுமாரன், மீன்கார தெரு கீரனூர் ஜாகிர் ராஜா, மரம் ஜி முருகன், குற்றப்பரம்பரை வேலராமமூர்த்தி, அரசர் வம்சம் ஈரா முருகன், கால்கள் ஆர் அபிலாஷ், கருப்பர் நகரம் கலன்கார்கி, பாடோடி நக்கீரன், புதியதோர் உலகம் கோவிந்தன், வெள்ளை யானை ஜெயமோகன், இலுமினாட்டி கார்த்திக் ஸ்ரீனிவாஸ், பதின் எஸ்ரா, கருத்தாயுதம் பாலகோபால், பித்தம் முற்றிய மதையானை குட்டி ரேவதி, வாழைவனப்பூ வாரிஸ் கைலி, ஒரு பொருளாதார அடிமையின் ஒப்புதல் வாக்குமூலம், பொறுப்பு மிக்க மனிதர்கள் சு பூர்ணச்சந்திரன், பெத்தவன் இமயம், எது கல்வி அஜ்வா சரவணன் சந்திரன், ஓநாய் குலச்சின்னம். சரி, ஓகே, நான் எழுதின எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா மனசு கேட்கல. அட்லீஸ்ட் இதையாவது வச்சுக்கோங்க, இன்கேஸ் பேப்பர் எல்லாம் திறந்து பார்க்கலன்னா. பிக்சரை ஆட் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு கிளாரிட்டி குறையாமல் நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் பாஸ் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா அதெல்லாம் பார்த்து ரீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் ஒன் மோர் திங், இன்கேஸ் எங்கேயாவது புக்ஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க புக் சஜஷனையும் புரட்டி பார்க்கலாம். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம 4 பேர்த்துக்கிட்ட சொல்கிறதுக்காகவும். அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு எல்லாத்தையுமே என்னால் படித்து முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் டிபிஆரில் ஆட் ஆகிட்டே தான் போகும். பட் ஆனால் நான் படிக்காமல் போகிற இந்த லிஸ்ட்டில் இருக்க ஏதோ ஒரு புக் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது படிக்கிறீங்க அப்படின்னா அது பிறவிப்பெல்லாம் நான் அடைஞ்சிடும் இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.